ஹே ப்ரோஸ் அண்ட் சிஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ராப்ஸ் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அயன்மேனோட ஹெல்மெட்டை தான் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டெம்ப்ளேட்ஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ராவான கேப்ஸ் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடலாம். இந்த எல்லா டெம்ப்ளேட்டையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம செலோ டேப் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பசில் கேம் விளையாடுற மாதிரி தான். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக வெட்டி எடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம எல்லா டெம்ப்ளேட்ஸையும் கார்ட்போர்ட் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறமா ஒரு கார்ட்போர்ட் கட்டர் எடுத்து எல்லா பீஸையும் தனித்தனியாக வெட்டி எடுத்துடலாம். அப்புறமா ஹெல்மெட்டில் சேர்க்க வேண்டிய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் இப்போ செய்ய வேண்டியிருக்கு, அதெல்லாம் பண்ணிவிடுவோம். இந்த லைன் எல்லாத்தையும் நான் பாதி தூரத்துக்கு தான் கட் பண்ணுறேன், யாரும் ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. அப்புறம் நம்ம கட் பண்ண எல்லா கேப்லேயும் ஃபெவிக்விக் ஊற்றிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்கும்ல, இதுக்கு பண்ண டீட்டெயில்ஸை அதுக்கு அப்படியே பண்ணி விட்டுறலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட ரெண்டு பக்கமும். இப்போ நம்ம ஹெல்மெட்டோட ஜா பீஸை செய்ய போகிறோம். இப்போ அதில் சேர்க்க வேண்டிய சின்னதாக டீட்டெயிலிங் தான் இது. இப்போ இந்த ஜா பீஸை நம்ம ஆல்ரெடி சேர்ந்து வச்ச ரெண்டு பீஸோட கனெக்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த சின்ன ரெக்டாங்கிள் பீஸ் இந்த இடத்துல ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா இந்த பீஸுக்கும் சின்னதாக டீட்டெயில் பண்ணி அந்த ரெக்டாங்கிள் பீஸ் மேலே ஒட்டி விட்டுறலாம். இப்போ ஹெல்மெட்டோட முக்கியமான பீஸான ஃபேஸ் பிளேட் பீஸ் எடுத்துப்போம். நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி இந்த இடத்த பாதி தூரத்துக்கு கட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கார்ட்போர்டை ஈஸியாக மடக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஃபேஸ் பிளேட் பீஸை ஃபுல்லாக நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கர்வான ஷேப் கிடைக்கும். அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டீட்டெயில். அதுக்கப்புறமா ஃபேஸ் பிளேட்டை நல்லா ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் பிளேட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டோட சேர்த்து ஒட்டிடலாம்.
இப்போ நம்ம ஹெல்மெட்டோட தலைப்பகுதியை பண்ண போகிறோம். ஃபேஸ் பிளேட்டுக்கு பண்ண மாதிரி இதையும் நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு அதை ஃபெவிக்விக் குத்தி ஒட்டிடலாம். அடுத்து இந்த சின்ன கார்ட்போர்ட் பீஸை ஹெல்மெட்டோட நெத்திக்கு நேராக ஒட்டிடுவோம். ஓகே, இப்போ ஹெல்மெட்டோட பேக் சைடுக்கு வருவோம். பேக் சைடு உள்ள பீஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா என் தலையில் சரியாக ஃபிட் ஆக மாட்டேங்குது. என்னோடய படா சைஸ் மண்டைக்கு இந்த ஹெல்மெட் பார்த்தாம போயிடக்கூடாதுல்ல, அதனால் இந்த பீஸை மட்டும் லைட்டாக மாடிஃபை பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதாவது எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு அந்த பீஸ் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னா நீங்கள் ஒன்றும் அதை மாடிஃபிகேஷன் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் தாராளமாக அதை கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹெல்மெட்டோட இயர்ஸை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தின்னான கார்ட்போர்டும் ஒரு திக்கான கார்ட்போர்டும் தேவை. அதுக்கப்புறமா இந்த தின் ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபோம் ஷீட், இதை வச்சு நம்ம இயர்ஸோட சைடை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஹெல்மெட்டோட 2 காது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஹெல்மெட்டோட சேர்த்து ஒட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஹெல்மெட்டை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்ட்போர்ட் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு நம்ம ஃபெவிக்விக் யூஸ் பண்ண போகிறோம். என்னடா அவன் மூடியை போட்டு ஊற்றிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபெவிக்விக் ஊற்றுறப்ப ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இப்போ ஃபேஸ் பிளேட்டை ஹெல்மெட்லேருந்து தனியாக வெட்டி எடுத்துடலாம். ஓகே, நான் இப்போ ஹெல்மெட்டை ஃபேஸ் பிளேட்லேருந்து தனியாக பிரிச்சுட்டேன். எதுக்கு பிரிச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஓப்பனிங் மெக்கானிசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வளைக்கிற ஒரு கம்பி எடுத்துக்கோங்க.
ஓப்பன் பண்ண வைக்க முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட். இதை பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் மாட்டிட்டு இந்த ஹோல் உள்ளே விடுங்க. அப்புறம் அந்த ரப்பர் பேண்டை ஒரு கார்ட்போர்ட் பீஸில் இப்படி லாக் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி 2 பக்கமும் மாட்டிடலாம். இப்போ நம்ம ஃபேஸ் பிளேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் பாருங்கள். எப்படி அயன்மேனோட ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஜாப் பீஸும் லைட்டாக கீழே ஓப்பன் ஆகும். அதுக்கு நம்ம ஜாப் பீஸை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம தனியாக வெட்டி எடுத்தாச்சு. அதை மறுபடியும் ஹெல்மெட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஹிஞ்ச் பீஸ் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். என்னடா புகையெல்லாம் வருது? அதுதான் சொல்கிறது, ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அந்த தேவையில்லாத புகையெல்லாம் மூக்கில் ஏறி உங்களுக்கு கண்ணில் தண்ணிலாம் வரும். அதனால் கொஞ்சம் தூரமாக வச்சே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹிஞ்ச் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. அதை வச்சு நம்ம ஹெல்மெட்டையும் ஜாப் பீஸையும் கனெக்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஜாப் பீஸ் எப்படி அழகாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போ ஜாலையும் ஹெல்மெட்லேயும் 2-3 மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை க்ளோஸ்டு பொசிஷன்லேயே லாக் பண்ணி வச்சுக்கும். இப்போ நம்ம ஜாவை லைட்டாக கீழே திறந்து வச்சுக்கோங்களேன், ஹெல்மெட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இப்போ நான் உள்ளேருந்து என்ன எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ மேக்னெட் 2 கனெக்ட் ஆகிருக்கா. இப்போ நம்ம ஜாவை கீழே இழுத்து வச்சுக்கோங்களேன், ஹெல்மெட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். அவ்வளோதான், சிம்பிள் மெக்கானிசம். அதுக்கப்புறம் இந்த சின்ன ஒயர் டீட்டெயில்ஸை ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஹெல்மெட்டை அழகாக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதனால் அதுக்கு மேக்கப் போட போகிறோம். மேக்கப்போட பேர் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் வால் புட்டி. இதை யூஸ் பண்ணி நம்ம கார்ட்போர்டில் உள்ள தேவையில்லாத கேப்ஸு அப்புறம் காரகேஷன்ஸ் எல்லாத்தையும் மறைக்க போகிறோம். ஓகே, இப்போ ஹெல்மெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ அதை ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணுறதுக்கு நம்ம சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சாண்டிங் ப்ராசஸ் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பெயிண்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாதாரண அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரெட் கலர் பெயிண்ட் ஃபுல்லாக அடித்தாச்சு. ரெட் கலர் அடித்த ஏரியா எல்லாத்தையும் நம்ம பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோல்டு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தால் வீட்டில் வச்சு அடிக்காதீங்க, எங்கேயாவது ஓப்பனான ஏரியாவில் வச்சு அடிங்க. இல்லைனா நீங்கள் சாதாரணமாக அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். கோல்டு பெயிண்ட் ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ எல்லா பேப்பரையும் பிரிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஹெல்மெட்டை ஃபுல்லாக பெயிண்ட் எடுத்தாச்சு. என்ன கோடு இது இவ்வளோ பெருசா?
ஐயோ, சரி அதை விடுங்க, நம்ம ஹெல்மெட்டு ஒழுங்காக ஓப்பன் ஆனால் போதும். ஓகே, இப்போ அடுத்த 2 நிமிஷத்துக்கு எல்லோரும் கண்ணை முடிக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் பயங்கரமான உருவத்தை பார்க்க போகிறீங்க. வேறு யாரும் இல்லை, நான் தான். இப்போ தலையில் ஹெல்மெட்டை மாட்டிட்டு உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹெல்மெட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது நோட் பண்ணிங்களா? வேறு எப்படியும் இல்லை, உங்கள் வாயிலிட்டு ஆன் திறந்தா ஹெல்மெட் தானாக ஓப்பன் ஆயிரும். இப்படியே விட்டா ஓப்பன் பண்ணி விளாண்டுக்கிட்டே இருப்பேன். சரி, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். அட போதும்டா டேய். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே போகிற போக்கில் அந்த மணி அடிச்சு விட்டு போயிடுங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு ப்ராஜெக்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.